வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD 3Dயில் ஒரு சாலிட் எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ராயிங் ஷீட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சவுத் அண்ட் வெஸ்ட் எஸ்எம்மெட்ரிக் வியூவில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து ஒரு சாலிட் நம்ம வந்து ட்ரா பண்ணிப்போம். இப்போ வந்து நான் ஹோமில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டேன். இன்னொரு பாக்ஸ் எடுத்து இந்த கார்னரில் நான் ட்ரா பண்ணி ஒரு ஸ்டூலோட முன் லெக் மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த ஸ்டூலுக்கு 4 சைடுமே பார்த்தீங்கன்னாக்கா லெக்கு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னாக்கா இதை அப்படியே இந்த ஒன் சைடு கூடிய லெக்கை காப்பி பண்ணி 3 சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா தனியாக அந்த பாக்ஸ்லேருந்து இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு லெக் வந்து என்னால் பண்ணிக்க முடியும். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, 3D அரே அப்படி டைப் பண்ணிக்கிங்க. என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஆப்ஜெக்ட் கேட்குது, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இதில் 2 மெத்தட் இருக்குது, ரெக்டாங்குலர் போலார் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறனால ஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆர் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். அப்படின்னாக்கா மவுஸில் இந்த ரெக்டாங்குலர் அப்படிங்கிறத நீங்கள் பிக் பண்ணி போய்க்கலாம். நான் ஆர் கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு கேட்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 ரோஸ் தேவை, 2 காலம்ஸ் தேவை கொடுத்துட்டேன். செட் ஆக்சிஸ் நமக்கு தேவைப்படாது, இப்போ 1 கொடுத்து என்டர் கொடுத்துருக்கீங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குது. பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸில் வந்து 4 சைடில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவில் மூவ் ஆகுது, ஒயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவில் மூவ் ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோ வந்து ஒய் தானே, ஒய் காலம் தான் நமக்கு ரோங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிங்க. அதை வந்து இந்த இல்லையா, இந்த பார்ட்லேருந்து இப்படி மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ்ங்கிற மாதிரியும், இந்த பார்ட்லேருந்து இப்படி மூவ் ஆச்சுன்னா நெகட்டிவ்ங்கிற மாதிரியும் நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து இங்கே இருக்குது, அடுத்து 2வது ரோ இங்கே வரும். இது ஃபஸ்ட் ரோன்னு வச்சுக்கிங்க, செகண்ட் ரோ இந்த பாயிண்டில் வரும் நமக்கு. அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸில் கொடுக்கணும் வேல்யூ. மைனஸ் ஒரு 30 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ காலம் கேட்குது. காலம் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவில் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ்லையும், இப்படி மூவ் பண்ணோம் நெகட்டிவ்ங்க. நமக்கு வந்து காலம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் காலம், இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம் வருது. காலம் அந்த சைடு வருது, இப்போ பாசிட்டிவில் வருது. இப்போ நம்ம பாசிட்டிவில் தான் வேல்யூ கொடுக்கணும். அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 4 சைடும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த வேல்யூ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்து எனக்கு கொடுக்கலாம் கரெக்டாக. இந்த ஷீட்டில் அப்போ பண்ணுறீங்க இல்லையா, எம்எம்மில் கொடுக்கணுமா, இல்லை இன்ச்சில் கொடுக்குறீங்களா, இல்லை ஃபீட்டில் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அக்யூரேட்டாக கொடுக்க முடியும். ஜஸ்ட் நம்ம கான்செப்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு மாடல் நான் ட்ரா பண்ணி இந்த மாதிரி 3D அரே மெத்தடில் வந்து லெக்கை வந்து நம்ம கொண்டு வர முடியும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ இதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த ஸ்டூல் தெரியும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கலர்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். மொத்தம் நீங்கள் கலர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணி தர முடியும். திரும்ப கிளிக் பண்ணி இந்த பழைய ஷேப் நீங்கள் போயிடலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்டூல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த சேரை வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது, அந்த கிளாஸ் ரூமில் சேர்ஸ் நிறையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த சேரை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ரோ அண்ட் காலம் வைஸை அரேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 3D அரே அப்படி என்டையர் ஆப்ஜெக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். 2 ஆப்ஜெக்ட் மிஸ் ஆகுது, செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ரெக்டாங்கிள் இருக்கா, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒரு 6, நம்பர் ஆஃப் காலம் 6, நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இது கொடுக்க வேண்டாம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100, வந்து ஒரு 200 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இது பார்த்தீங்கன்னா 100 இது 200 மாதிரி கேப் கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சைஸ் ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோக்கு சைஸ்க்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்ஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதையோட இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ வந்து 3D ரொட்டேட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணிப்போம். இதில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பற்றின கமாண்ட் விண்டோவில் 3D ரொட்டேட் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் கேட்குது, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். பேஸ் பாயிண்ட் கேட்குது, எதை பேஸ் வச்சு நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேஷனுக்கு வந்து ஆக்சிஸ் கேட்குது, எந்த ஆக்சிஸ், ஏதோ ஒரு ஆக்சிஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பேஸ் பாயிண்ட்டை வச்சு அப்படியே டர்ன் ஆகுது. 360 உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, இப்போ இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அதை வச்சு என்டர் கிளிக் பண்ணி ப்ளேஸ் ஆகிடும். கண்ட்ரோல் செட் கொடுத்து ப்ரீ ஸ்டேஜ் போயிட்டேன். இப்போ நம்ம பார்த்தா வந்து 3D ரொட்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்க வந்து ரொட்டேட் 3D அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ROT அப்படின்னு டைப் பண்ணாலே ஃபுல்லாக அதுவே வந்துடும் உங்களுக்கு. ரொட்டேட் 3D என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கேட்குது, ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க, கொடுத்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதில் வேரியஸ் டைப்பு கேட்குது. ஆப்ஜெக்ட்டு, லாஸ்ட்டு, வியூ, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், 2 பாயிண்ட். இந்த வியூங்கிறது பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து அந்த பேஸ் பண்ணி அதை வியூ பண்ணி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேட் 3D இது ஆப்ஜெக்டை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா லைனு, சர்க்கிள், ஆர்க்கு இது எதை வேணால் நம்ம பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் வந்து ஒரு 45 வச்சு பண்ணிக்கிறேன். என்டர். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிருக்குது. இந்த புதுசாக அந்த லைனை பேஸ் பண்ணி ஒரு 45க்கு வந்து டர்ன் ஆகிருக்குது. இப்போ இசட் ஆக்சிஸில் மூவ் ஆகிருக்குது. இது கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போயிட்டேன். லைன் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேட் 3D போயிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இதில் லாஸ்ட் வியூங்கிறது நிறையா வியூஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த ப்ரீவியஸ் நான் இந்த ரொட்டேட் வேணும் அப்படின்னா அது லாஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாங்க ப்ரீவியஸ்க்கு உண்டான அந்த ரொட்டேட் ஆப்ஜெக்டில் அந்த இதுக்கு மூவ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எதை பேஸ் பாயிண்ட் இருக்குது, நான் இதை வந்து பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். ஆங்கிள் வந்து 45. இது இப்போ வந்து 45 ஆங்கிளுக்கு வந்து அது டர்ன் ஆகும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்டை தான் வந்து பேஸ் பாயிண்ட்டாக நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அப்போ இந்த எக்ஸுங்கிறது இந்த லைன் தான் வந்து நமக்கு எக்ஸு. அப்போ அந்த எக்ஸுங்கிற அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த பார்ட் வந்து டாப்புக்கு அப்படி மூவ் ஆகும். 45 டிகிரிக்கு வந்து இது டாப்புக்கு பொசிஷன் வரும். இந்த பாயிண்ட் வந்து பர்மனெண்ட்டாக அந்த சேம் பொசிஷன் இருக்கும். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா வச்ச பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு இல்லை எக்ஸ் லைன் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸ் லைன் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். 45 டிகிரி டர்ன் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் செட் கொடுத்து ப்ளே ஸ்டேஜ் போயிட்டேன். ரொட்டேட் 3D கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். என்டர். இப்போ ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்னா அதே பாயிண்ட்டே வச்சுக்கிங்க. ஆங்கிள் வந்து 45. இப்போ வந்து ஒய் லைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுக்கு பாருங்கள் ஒய் லைன், அந்த லைன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். என்டர். பாருங்கள் ஒய் லைன் ஃபிக்ஸ்டாக இருக்குது. 40 எக்ஸ் ஆங்கிள் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகே, கண்ட்ரோல் சார் ப்ரீ ஸ்டேஜ் போயிட்டேன். ரொட்டேட் 3D போயிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இந்த இசட் ஆக்சிஸை பேஸ் பண்ணி
இதே பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 45 ஆங்கிள் கொடுத்துருவேன் வேல்யூ. என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். செட் ஆக்சிஸ் இந்த லைன் இருக்குல்லையா, அந்த லைன் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதுதான் செட் ஆக்சிஸு. அந்த லைன் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து 45 டிகிரி தான் டர்ன் ஆகிட்டு. ஓகே, கண்ட்ரோல் செட் நம்ம தான் வரும். இப்போ வந்து ரொட்டேட் 3D போயிட்டு அதில் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். 2 பாயிண்ட், எந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது? இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட் நம்மளாம் மென்ஷன் பண்ணிக்குவோம். ஆங்கிள் இருக்குது ஒரு 45. இப்போ நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அந்த பாயிண்ட் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது பாருங்கள். அதை பேஸ் பண்ணி டர்ன் ஆகிருக்கு. நம்ம தான் ரொட்டேட்டை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மூவ் கமாண்ட் பற்றி பார்ப்போம். இருக்குது அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிலிண்டர் வந்து ட்ரா பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து 3D மூவ், இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும்னு கேட்குது. நான் வந்து சென்டர் பாயிண்ட்டே பேஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். எந்த பொசிஷன் நமக்கு வேணுமோ அந்த இதில் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு சைடில் வேணும் அப்படின்னாக்கா அங்கே வச்சுக்கிட்டுனாக்கா அதான் அங்கே மூவ் ஆகிடும். இப்போ 3D மூவ் டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எதை பேஸ் பாயிண்ட் கேட்குது, இந்த பாயிண்ட்டை நான் பேஸாக வச்சுட்டேன். இப்போ இதை மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இப்போ இதுக்கு இங்கே செட் பண்ணோம்னா செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3D ஆப்ஜெக்டை நமக்கு ஏற்ற மாதிரி எந்த பொசிஷன் இடத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த 3D மூவ்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேல், 3D ஸ்கேலில் பற்றி பார்ப்போம். நம்ம அது வந்து ஒரு ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ டாப் வியூ போயிட்டேன். கரெக்ட் பொசிஷனுக்கு செக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாலிகன் வரையும், சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சைடுங்கிற மாதிரி. ஆர்ஜின் வந்து 0,0 ஸ்கிரைப்டாக கொடுத்துறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிப்போம். 0,0 ஆர்ஜின்லேயே கொடுத்துருவோம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மிக்சரோட பாட்டம் சைடில் ப்ரெஸ் புல் டூலை யூஸ் பண்ணி இதை வந்து 3D ஸ்கேல் எடுத்துகிட்டு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் பேஸ் பாயிண்ட், இதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்குவோம். ஓகே, எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணிக்கிது, இந்த ஆக்சிஸை வந்து பேஸ் பண்ணி மூவ் ஆகிக்கும். சின்னதாக வேணாக்கா அது சின்னது பண்ணிக்கலாம். பெருசு வேணால் பெருசு பண்ணிக்கலாம். நீங்கள் இது பெருசாக ஆக்கிட்டேன். நம்ம சைஸாக தான் உங்களால் ஸ்கேலை வந்து வேரி பண்ணிக்க முடியும். திரும்ப அகெயின் 3D ஸ்கேல் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டேன்.
பேஸ் பாயிண்ட் கேட்குது. பேஸ் பண்ணிவிட்டேன். ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பின்னு கேட்குது. ஏற்கனவே இருக்கு இல்லையா, அந்த அதில் வந்து பர்மனெண்ட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வேணும் அப்படின்னாக்கா இந்த காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ சைஸ் வந்து சின்னதாக. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இன்னொரு இதில் வந்து காப்பி ஆகிருக்கு. இதுக்கு நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் கமெண்ட் இல்லையா, 3D மூவ் அந்த கமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து பேஸ் பாயிண்ட்டை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பக்கத்தில் வந்தனால இந்த மாதிரி கூட காப்பி பண்ணி நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸ்கேலோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ 3D மிரர் பார்ப்போம். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஒரு பாக்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் மூலிமா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சாலிடு சப்ஸ்ட்ராக்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிவிட்டேன். எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மிரர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி மிரர் பண்ணோம்னாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் நாங்கள் ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 3D மிரர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகணும்னு கேட்குது. நான் நோ கொடுத்துட்றேன். நோ கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். மிரரான ஆப்ஜெக்ட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். நோ, இந்த லைனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்து ப்ரீவியஸ் போயிட்டேன். 3D மிரர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா Z ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் வந்து இது திரும்ப நோ கொடுத்துட்றேன். Z ஆக்சிஸை Z பேஸ் பண்ணி வந்து மிரர் ஆகிட்டு இந்த பொசிஷன் வந்து பாட்டமில் கண்ட்ரோல் இசட் நம்ம 3D மிரர் போயிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். வேவுங்கிறது ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மிரர் ஆகுது. XYங்கிறது இப்போ இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி மிரர் பண்ணோம் இல்லையா, சேம் தான். நெக்ஸ்ட் வந்து YZ பார்ப்போம். YZை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆர்ஜின் வந்து 0,0ங்கிற மாதிரி இருக்கட்டும். இது வந்து நம்ம நோ கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒய்யை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மிரர் ஆகிருக்கு. Z ப்ளஸ் ஒய், இதுதான் ஒய் லைனு. இந்த ஒய் லைனில் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிஸ் சைடை பேஸ் பண்ணி பண்ணும்போது அப்படின்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நம்ம அந்த சைடு வர முடியும். கண்ட்ரோல் இசட் கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போயிட்டேன். 3D மிரர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ZX ஆக்சிஸ் ஓகே ஓகே. ஆர்ஜின் வந்து 0,0 நான் கொடுத்துட்றேன். இங்கே நோன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் அண்டு இசட் இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மிரர் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து மிரர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.